கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் ஒரு கேள்வியோட பிரசங்கத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நாள்தோறும் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கடமைகளை சரியாக செய்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கடமைகள், குடும்பத்தில் உள்ள கடமைகள், உலக பிரகாரமான கடமைகள் எல்லாம் சரியாக இருக்குது. ஆனால் தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் இன்னைக்கு செய்கிறது இல்லை. ஆரம்ப காலத்தில் செய்தோம், ஆனால் இன்னைக்கு விட்டுட்டோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா 4:43 வாசிக்கிறோம். அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ண வேண்டும். இதற்காகவே அனுப்பப்பட்டேங்கிறார். யார்? இயேசு கிறிஸ்துவானவர். இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய கடமை சரியாக செய்திருக்கிறார். பிதா என்ன கடமையை சொன்னாரோ, பிதா எந்த வேலையை செய்ய சொன்னாரோ அந்த வேலையை அவர் சரியாக ஒவ்வொரு நாளும் செய்து முடித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அந்த பொறுப்பு இன்னைக்கு நம்ம மேலே விழுந்திருக்குது, நம்முடைய குடும்பத்தில் விழுந்திருக்குது. நம்முடைய திருச்சபையில் இதை செய்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில் இதை செய்கிறோமா? நாள்தோறும் நம்ம செய்ய வேண்டிய கடமை தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அது நம்ம மேலே விழுந்த ஒரு கடமை என்று பவுல் சொல்கிறார். அப்படி சுவிசேஷத்தை நீ அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோன்னு சொல்லப்படுது. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, நாம் சுவிசேஷத்தை அறிவிப்போம், அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம், ஜெபத்தோடு செய்வோம், உண்மையாக செய்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.